நமஸ்காரம். மார்கழி 30 நாள் முடிஞ்சிருச்சு. அந்த 30 மார்கழி மாதத்தில் இருக்கிற அந்த 30 நாளும் ஆண்டாளோட திருப்பாவை 30 பாசுரமும் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது ஒரு மார்கழி மாதம் வரும்போதெல்லாம் ஆண்டாளுக்கு ரொம்ப விசேஷமானதாக எடுத்துக்கிட்டு ஆண்டாள் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறது, நம்ம ஆற்றுலையே விளக்கேற்றி ஆண்டாளுக்கு பூஜை பண்ணுறது, அதுக்கப்புறம் திருப்பாவை சொல்கிறதுன்றது நிறைய நம்ம பண்ணுவோம். ஆனால் அந்த மார்கழி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆண்டாளை அந்த அளவுக்கு நம்ம மார்கழியில் பண்ண அளவுக்கு நம்ம பூஜை பண்ணாமல் அப்படியே பொதுவாக விட்டுடுறோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் வெள்ளிக்கிழமையிலையோ இல்லை புதன்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் அந்த மாதிரி புதன்கிழமையிலையோ இல்லை சனிக்கிழமைகள்லையோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு எப்படி சௌரியமோ அந்த மாதிரி ஒரு நாளை எடுத்து ஆண்டாளுக்கு அந்த மார்கழியில் பண்ண மாதிரியே நம்ம தொடர்ந்து பூஜை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப நல்லது. அப்படி அந்த மாதிரி பண்ணுறதுக்காக நான் ஆண்டாளை பற்றி ஒரு சின்ன பாட்டு இந்த பதிவில் போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இப்போ ஆண்டாளை பற்றின ஒரு சின்ன பாட்டை நான் இதில் பாடுறேன். திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உரைத்தால் வாழியே, உயரரங்க கேகண்ணி உகந்தரைத்தால் வாழியே, மறுவாறு திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே, ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த மாதிரி எப்போல்லாம் உங்களுக்கு முடியறதோ அப்போல்லாம் ஆண்டாளுக்குன்னு நம்ம பூஜை பண்ணினே வந்தோன்னா அது ரொம்ப நல்லது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கு ஒவ்வொருத்தர் ஆண்டாளை பிரார்த்தனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி மார்கழியில் மட்டும் பண்ணாமல் மற்ற நாட்கள்லேயும் பண்ணுறோம் அப்படின்னும்போது அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால் நீங்களும் இந்த மாதிரி ஆண்டாளுக்கு விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு சின்னதாக பாடல் பாடி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நன்றி.